ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க வெல்கம் பேக் டு மை சேனல் சொல்லவே இல்லைல்ல. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் சுக்கா செய்வது எப்படி. மட்டன் சுக்காவா? இல்லை. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் சுக்கா செய்வது எப்படி. இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானே இந்த ரெசிபியை யூடியூப் சேனல்லேருந்து தான் பார்த்தேன். ஆக்சுவலாக அவங்க என்னென்னமோ சொன்னாங்க, இது போடுங்க அது போடுங்கன்ட்டு. பட் என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் அடிக்கணும். இது குருமிளகு, இது தனியாக, இது சீரகமாக சோம்பான்னு தெரில, இது பட்டை, இது அதே கேட்டகரி, இது ஏலக்காய், இது காஞ்ச மிளகா. இதெல்லாம் எவ்வளோ போடணும்னு எனக்கு தெரியாது. என் கையில் என்ன கிடச்சிச்சோ அதை அப்படியே எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இந்த எல்லாத்தையும் போட்டுடலாம். ஆக்சுவலாக அது அவங்க ஒன்று ஒன்றா போட சொன்னாங்க. எனக்கு டைம் இல்லாதனால ஃபுல்லாத்தையும் போட்டேன். இதை கொஞ்சம் நேரம் அது இப்படியே இருக்கட்டும். இதோ கலர் மாறும்னு சொன்னாங்க, பார்ப்போம் கலர் மாறுதா இல்லையான்ட்டு. ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது நிறையா வரும்னு பார்த்தேன், கொஞ்சம் தான் இருக்குது. சரி, இதை அரைச்சிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா பொடி பண்ணால் இப்படி தான் வருது. ஆனால் இது ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, அது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு ஆனியன், டொமேட்டோ, ஆக்சுவலாக பூண்டு நிறைய போட சொன்னாங்க. என் ஸ்மெல்லு வருது என் கை அப்படின்றனால கம்மியாக போட்டேன். பச்சை மிளகா. இது ஏன் இப்படி இருக்குதுன்னா, வீடியோ எடுக்கிறனால நான் கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருக்கேன், இல்லைன்னா கன்றாவியாக வெட்டுவேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சட்டி வச்சாச்சு. சட்டி வச்சுட்டு எண்ணெய், அதுக்கப்புறம் நிறைய ஸ்பைசஸ் போட சொன்னாங்க. அது எங்கள் வீட்டில் இல்லாதனால வெறும் எண்ணெயும் ஆனியன், டொமேட்டோவும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு சாட்டே பண்ண போகிறேன். இப்போ ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்லிக், க்ரீன் சில்லி மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த ஆனியன் கொஞ்சம் குழன்னு ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் போடலாம். இப்போ க்ரீன் சில்லி பவுடர், இது என்ன பவுட்ரு, கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே இப்போ இதுக்குள்ளே போட போகிறோம். போட்டுட்டு கிண்டுனா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், பார்க்க நல்லா இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் பார்ப்போம் லாஸ்ட்டு எப்படி வருதுன்ட்டு. Meanwhile, நம்ம வெட்டி வச்சுருந்த மஷ்ரூம் இந்த மசாலாவில் போட்டாச்சு. இதில் தண்ணி வருது, இது வத்தட்டும். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த மசாலாவில் கருவேப்பிலை போட சொன்னாங்க. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, இதை வறுத்துட்டு திருப்பி அந்த மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிடலாம். இது டைம் ஆக ஆக தண்ணியாக ஆகுது, என்னன்னு தெரில. மட்டன் சுக்கானா ட்ரையாக தான் வரும், ஆனால் எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு தெரில. இனி இந்த மசாலா போடவே இல்லை. இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போது இதுக்குள்ளே இந்த மசாலாவை கொட்டிடலாம். ஐயோ, என்ன போதும். கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம்னு சொன்னாங்க. நம்ம கணக்கில் ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. காய்ஸ், ஃபைனலி நம்ம மட்டன் சுக்கா ரெடியாச்சு. ஆக்சுவலாக இது தொக்கு மாதிரி இருக்குது. எப்படியும் நம்ம அந்த ஷெஃப் பண்ண மாதிரி வரல, பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி போடுங்க. எங்கள் வீட்டில் கொத்தமல்லி பஞ்சத்தினால நான் கொத்தமல்லி போடலை. அண்ட் ஃபைனலி அவர் மட்டன் சுக்கா ரெடி. ஆக்சுவலாக இது பார்க்க மட்டன் சுக்கா நான் எனக்கு தெரிஞ்சு வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வர மட்டன் சுக்கா தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பிகாஸ் இன்றைக்கி முகரம் நான்வெஜ் இருக்கும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னை மஷ்ரூம் பண்ண சொன்னதுனால இது மட்டன் சுக்கா கிடையாது, மஷ்ரூம் சுக்கா. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், இது மஷ்ரூம் சுக்கா. ஓகேவா? மஷ்ரூம் சுக்கா பிகம்ஸ் மஷ்ரூம் தொக்காயிடுச்சு. எனிவே இது பார்க்க நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தோசைக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிட்டுட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே காய்ஸ், நான் சொல்லியிருந்தேன்ல மஷ்ரூம் சுக்கா பற்றி, அது செம்மையாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லியிருக்கேன். நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.